ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அச்சடை. அச்சடைங்கிறது கேக் மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 8 முட்டை, நான் மெஷர்மெண்ட்டையும் இதிலே சொல்லிடுறேன். 8 முட்டை, 2 ஆலாக்கு சர்க்கரை, இது வெண்ணிலா எசன்ஸை கண்டிப்பாக ஊற்றணும், இல்லைனா அந்த முட்டை கவுளடிக்கும். 8 முட்டையில் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு இந்த மிஷினில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஆலாக்கு சர்க்கரையை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதையும் இதில் கொட்டிட்டு நல்லா அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மிக்ஸ் பண்ணுறது தான். இந்த மிஷினில் தான் நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும், கையில் மிக்ஸ் பண்ண முடியாது, கை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இடியாப்ப மாவு, நாங்கள் வந்து இதில் புட்டரிசி மாவு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து புட்டரிசி மாவும் போடலாம், இடியாப்ப மாவும் போடலாம். போட்டு இடியாப்ப மாவு வந்து அதே தான், 2 ஆலாக்கு சர்க்கரை, 2 ஆலாக்கு இடியாப்ப மாவு, 8 முட்டை, 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், இது 3 நல்லா அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அச்சடைன்னு ஒன்று எங்கிட்ட இருக்குது, அது எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தது, அது எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல. நான் எங்கள் வீட்டில் கேட்டுட்டு வேணால் நான் வந்து அடுத்த வாட்டி உங்களுக்கு வீடியோ போடும்போது சொல்கிறேன். இதுதான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், அதாவது கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கூழ் மாவு மாதிரி இருக்கணும். இதுதான் அச்சடை. இந்த அச்சடையுடைய மூடியை வந்து நம்ம ஆல்ரெடி சிம்மிலேயே வச்சு அதை ரொம்ப ஹீட் படுத்திக்கணும். இது ஓவனில் வைக்கலாம், ஆனால் ஓவனில் இதை விட இது ரொம்ப இதில் பழக்கமாயிடுச்சு எங்கள் வீட்டில் செஞ்சு. இந்த அச்சடையை வந்து அதையும் சிம்மில் வச்சு நல்லா ஹீட் படுத்திக்கணும், மூடியவுமே சிம்மில் வச்சு நல்லா ஹீட் படுத்திக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் மாவு ஊற்றணும். அதுக்கு முன்னாடி வந்து நெய் ஊற்றுவாங்க, நெய் தான் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றனால முடிஞ்சளவுக்கு நம்ம ஹெல்த்தியாகவே பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் ஃபினிஷிங் வராது, ஏன்னா நான் பயந்து வந்து நான் வீடியோக்காக நான் வந்து இந்த வீடியோ எடுக்கணுன்ட்டு நாங்கள் இதை செய்யலை. இது செய்யும் போது இந்த வீடியோவை நான் எடுத்துட்டேன். ஸோ அவங்களுக்கும் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏதோ தெரிஞ்சளவுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஃபினிஷிங் இதில் வந்து வராது, ஸோ வந்து யாரும் கோச்சிக்காதீங்க. இதை ஊற்றினதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்ச மூடி எடுத்து இதில் மூடி 10 நிமிஷம் சிம்மில் தான் இருக்கணும், 10 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை சாப்பிட்டா உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளால் வந்து 2 போதும் அப்படின்னு நம்மளால் விட முடியாது, திருப்பி சாப்பிடணும்னு தோணும் நம்மளால், நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன், ரொம்ப வருஷம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு கமெண்ட் வெளியே இருந்து வராது, வீட்டில் இருந்து தான் வரும். உன் ஸ்லாங்கு சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன் மூஞ்சி சரியில்லை, உன் மூக்கு சரியில்லை, ஏதாச்சும் சொல்லி நம்மளை ஆஃப் பண்ணிடுங்க, எனக்கு போர் அடிக்குதுன்ட்டு சரி திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதாங்க அச்சடை, பார்க்குறதுக்கே வாய் ஊறுது. ஃபினிஷிங் இருக்காது, சாரிங்க. இது பிச்சு